ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு. இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். எனக்கு பெருசாக ஒர்க் எதுவுமே இல்லை, பிகாஸ் கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்துட்டேன். 8:30க்கெலாம் குக்கிங் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. பேபியும் அப்போ வரைக்கும் எழுந்துக்கல. ஸோ மீ டைம் மாதிரி ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரீசன்ட் டேஸாக பெருசாக டைம் எதுவுமே கிடைக்கிறதில்ல. ஸோ மீ டைம் அப்படின்னாலே ஒரு 5 to 10 minutes கிடச்சிதுன்னா ரிலாக்ஸ்டாக ஒரு டீ ஆர் காஃபி ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுறதோட என்னோட மீ டைம் முடிஞ்சிடும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வீக்கெண்டில் வீடியோ எடுக்கிறதோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு க்ளீனிங் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுறதோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்க மாட்டேன். பெருசாக மோட்டிவேஷனும் இருக்காது. பட் அன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆச்சு. எப்போதுமே எழுந்ததும் குக்கிங் ஒர்க் இருக்கும், பேபிக்கான ரொட்டீன் இருக்கும், அகைன் ஹவுஸ் ஹோல்ஸ் ஒர்க். ஸோ இந்த மாதிரி ஒர்க் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போயிடும். அன்றைக்கி ஏர்லி மார்னிங்கில் இவ்வளோ ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறதே ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. ஸோ கூடவே நான் ஆர்டர் பண்ணியிருந்த ஒரு பார்சலும் எனக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தேன். அவ்வளோதான், ஓகே ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடகடன்னு எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பெருசாக ஆர்கனைசர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. அதுலேயும் பேபிக்கான திங்ஸ்லாம் வந்துட்டு ரேண்டமாக அப்படியே செல்ஃபில் எடுத்து வச்சிட்டோம். ஸோ சம்டைம்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னா அந்தந்த பிளேஸில் அப்படி அப்படியே போட்டுருவாங்க. ஹாலில், கிச்சனில், பெட்ரூம்லன்னு சொல்லிட்டு அவங்களோட டாய்ஸ், அவங்களோட திங்ஸ்லாம் ஒரு சிலது அப்படி இப்படி இருக்கும். ஸோ பெருசாக அதுக்கான பிளேஸ் எதுவுமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணல அப்படின்றதால நாங்களும் எடுத்து அந்தந்த பிளேஸில் எங்கேயாவது அப்படியே எடுத்து வச்சுட்டோம். ஸோ நாங்களும் வந்துட்டு ரேண்டமாக எடுத்து இப்போ பேபியோட டாய் ஏதாவது கீழே இருக்குது அப்படின்னா எந்த பிளேஸில் இருக்கோ அங்கேயே அதை வந்து எடுத்து வச்சுருது. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கிச்சனில் இருக்குது அப்படின்னா செல்ஃபில் அப்படியே எடுத்து வச்சுருது. ஸோ பேபிக்கான திங்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசர் வந்துட்டு ரொம்ப நாளாக செக் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போலாம் நிறைய ஆர்கனைசர்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ நான் நிறையவே வந்துட்டு பார்த்துட்ருந்தேன். அதில் ஒரு சிலது வந்து நான் செக் பண்ணேன், ஓகேவா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ பேபிக்காக எக்ஸாக்டாக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அது மல்டிபர்பஸாகவும் இருக்கணும், ஃப்யூச்சர்லேயும் அவங்களுக்கு வந்துட்டு அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பேபி ப்ராடக்ட்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலே ஐக்கியாவில் அவ்வளோ சூப்பராக அரேஞ்ச் பண்ணியே காமிச்சிருக்காங்க. அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் அது எல்லாமே வந்துட்டு இங்கே நமக்கு டெலிவரியும் கிடையாது. அந்த மாதிரி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறதுக்கான நீடும் வந்துட்டு இப்போ இல்லை. நான் மோஸ்ட்டாக அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதில் தான் வந்துட்டு சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு இது கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி கிடச்சிது. ஓகே நீட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசர் தான் வாங்கியிருந்தேன். நிறைய ஸ்டோரில், ஆஃப்லைன் ஸ்டோர்லையாக இருக்கட்டும், ஆன்லைன் ஸ்டோர்லையாக இருக்கட்டும், நிறைய வந்துட்டு ஆர்கனைசர்ஸ் வந்துடுச்சு. அதில் ரொம்ப யூனிக்காக அண்ட் கொஞ்சம் நீட் ஃபினிஷில் ஒரு மாதிரி க்ரீமி ஒயிட் கலரில் கிடச்சிது இது ஒன்று தான். ஸோ அதனால் இது பிக் பண்ணிட்டேன். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மட்டும் பேபிக்கு வந்து கர்ட் ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்லேயே கர்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ப்ரீவியஸ் டே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். என்ன மிஸ்டேக் பண்ணின்னு எனக்கு தெரில. பட் அம்மா வந்து வீட்டில் கர்ட் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா பால் காய வச்சுட்டு உரமோர் இல்லாத டைமில் லைட்டாக ஒரு பிஞ்ச் புளி எடுத்து அதில் ஆட் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து கர்ட் வந்து கிடச்சிரும். பட் நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு புளி வந்து போட்டு வச்சுருந்தேன். பட் எனக்கு அது ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆயிடுச்சே தவிர கர்ட் வரவே இல்லை. ஸோ ஓகே கடையில் போயிட்டு ஒரு கர்ட் பேக்கெட் வாங்கிட்டு வந்து நான் அதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் டே ஊற்றி வச்சேன். ஸோ இந்த மாதிரி கர்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ எடுக்கிறோம், அதுலேயும் விலாக் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டீ இல்லாமல் எப்படி, நிறைய வெரைட்டி ஆஃப் டீ இன்ஸ்டாவில், பின்ட்ரெஸ்ட்லலாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக காமிக்கிறாங்க. அது காமிக்கும் போது அவ்வளோ டெம்ப்டாக இருக்கும். பட் நானும் யோசிப்பேன் அந்த மாதிரி வெரைட்டியாக வந்து டீ போட்டு குடிக்கணும் அப்படின்னு. பட் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துட்டு டீ இருந்தாலே ஓகேவாக இருக்கும். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எசன்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு பிடிக்கல அப்படின்றதால நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பட் அன்றைக்கி எனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆகிட்டே இருந்தது இந்த மசாலா சாயை தான்.
குட்டியாக ஒரு ஜிஞ்சர் எடுத்து அதோட தோல்லாம் லைட்டாக பீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு பட்டை, ஏலக்காய் பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே இருக்க சீட் மட்டும் 2 போல் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கிராம்பு போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது 4மே லைட்டாக வந்து தட்டி டீயோட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதோட எக்ஸ்ட்ராக்ட் டீயில் வந்துட்டு இறங்கும்போது டீயை வந்து டாமினேட் பண்ணிடக்கூடாது. அதனால் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டு டீயை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஸ்பைசஸ் இல்லாமல் வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணால் மசாலா சாய் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்வலாக மார்னிங்கில் இல்லாமல் இப்போலாம் மிட் மார்னிங்கில் தான் டீ எடுத்துக்கிறேன். அந்த டைமில் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, லஞ்சுக்கு ஏதாவது குக் பண்ணுற மாதிரி இருந்தால் டீ போடும்போதே சைட் பை சைடு அதுக்கானதும் ரெடி பண்ணி வச்சுருவேன். சம்டைம்ஸ் குக் பண்ணியும் வச்சுருவேன். ஸோ அது ரெடி பண்ணி வச்சுட்டு டீ குடித்தோம் அப்படின்னா இன்னுமே ரிலாக்ஸ்டாக ஃபீலாக இருக்கும். அன்றைக்கி லஞ்ச் வந்து மார்னிங்கே எனக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். பேபிக்கு மட்டும் ரைஸ் கொஞ்சம் சூடாக வைக்கிற மாதிரி இருந்துச்சு. கர்ட் ரைஸ் வந்து ரெடி பண்ணி தரலாம் அவங்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக ரைஸ் வச்சுக்கிட்டேன். அன்றைக்கி பெருசாக ஒர்க் இல்லை, ஃபுல் டே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்டாக இந்த மோட்டிவேஷனே இல்லாத டைமில் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுற டேஸில் கூட ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு ஒர்க் மோட் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில டேஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆன்லைன் ஷாப்பில் விஷ்லிஸ்ட்டில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் போட்டு வச்சுருந்தேன்னா பார்த்துட்டே இருப்பேன், ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சிருப்பேன். அது ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா அகெயின் வந்துட்டு பிரிஸ்கான மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன மைண்ட் செட்னு தெரியல, ஒரு மாதிரி கேர்லி திங் மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஒரு நார்மலான டே இப்படி தான் வந்து ப்ரொடக்டிவான டேவாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி ஈவினிங் வந்துட்டு டிமார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ கடகடன்னு இப்போ என்னென்ன இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். திங்ஸையும் எடுத்து ப்ராப்பராக செக் பண்ணணும். அப்போ தான் தெரியும். ஒரு சில இதெல்லாம் அடியில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது, அகெயின் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வாங்குறது கொஞ்சம் குறையும். எக்ஸ்ட்ரா வாங்கவே மாட்டோம்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக 2 to 5 திங்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்கிடுவேன். பட் இருந்தாலும் இப்படி லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். போன உடனே திங்ஸ் வந்துட்டு டக்குன்னு எடுக்கிறதுக்கு. இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க எல்லா திங்ஸுமே நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். ஸோ மோஸ்ட்டாக க்ராசரி ஷாப் பண்ணவே வேணாம், அந்தளவுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணாலே போதும். பட் இருந்தாலும் ஹோம் மேக்கிங்கில் இந்த க்ராசரி நம்ம போயிட்டு ஷாப் பண்ணால் ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும் இல்லையா? அதனாலே ஒரு சிலது இது காலி ஆகிடுச்சின்னு சொல்லி செக் பண்ணுவேன். பட் ரொம்ப கம்மியான திங்ஸ் தான் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும் லிஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ என்ன தான் இந்த மாதிரி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி எல்லாமே அண்டர் த கண்ட்ரோல், நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, என்னென்ன இருக்குது இல்லை நமக்கு ப்ராப்பராக தெரியும்னு நம்ம வந்துட்டு யோசிச்சுக்கிட்டாலும், நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தேன் ஒரு சில பேக்கெட்ஸ் மசாலா பேக்கெட்ஸ் வந்துட்டு இருக்குது. பட் நான் ஆல்ரெடி அகெயின் வந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில டைம் போயிடும். ஸோ அதனால் எது கம்மியாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டேன், பாட்டிலில் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு.
இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரைஸ் கண்டெய்னர்ஸ் வந்துட்டு நான் இங்கே வந்ததும் எனக்கு வந்து ரைஸ் கண்டெய்னர்ஸே இல்லை, கண்டிப்பாக இது வந்து நம்ம வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் செட் ஆஃப் 3 வாங்கிட்டேன். ஒன்று வந்து லார்ஜ், ஒன்று மீடியம், இன்னொன்று ஸ்மால் சைஸ். ஸோ 3 இதில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். பட் வந்ததுக்கப்புறம் நான் பெருசாக எதுவுமே யூஸ் பண்ணல. பிகாஸ் ரைஸ் வந்து நாங்கள் அந்தளவுக்கு வாங்கலை அப்படின்றதால எனக்கு அந்த சின்ன கண்டெய்னர்ஸே வந்துட்டு போதுமானதாக இருந்தது. மீதி இருக்க 2ல் ப்ராப்பராக இப்போ வரைக்கும் எதுவுமே ஸ்டோர் பண்ணல. ஸோ மோஸ்ட்டாக தால், சுகர், அப்புறம் இட்லி ரைஸ் இது 3மே ஊர்லேருந்து வரப்போ கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் கவர்லேயே. ஸோ அந்த கவர்லேயே ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு இந்த பாக்ஸில் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸில் அப்படியே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மோஸ்ட்டாக நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா, அது இல்லாதனால தான் நம்ம வந்துட்டு ப்ராப்பராக இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணல. இது வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா நான் எல்லா ஒர்க்கும் நீட்டாக ப்ராப்பராக பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான்லாம் வச்சுருப்பேன். பட் ஒன்ஸ் அது ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து இருந்தாலும் இல்லைனாலும் எதுவுமே இல்லை அதனால அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். அது யூஸ் பண்ணவும் மாட்டேன், சம்டைம்ஸ் அப்படியே போட்டு வச்சுருவேன். ஸோ இப்போ இந்த ரைஸ் கண்டெய்னர்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்டோரில் போய் ஒன்று மட்டும் வாங்கியிருந்தால் கூட போதுமானதான் எனக்கு இருந்திருக்கும். பட் இல்லை 3 வேணும், இட்லி ரைஸ் தனியாக, அப்புறம் கோதுமை மாவு வந்து பல்காக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். டெய்லி பேசிஸில் 2 டைம்ஸ் கூட சப்பாத்தி எடுத்துப்போம். அதனால் கோதுமை மாவு வந்து பல்காக ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்துட்டு நார்மல் சாப்பாட்டு ரைஸ் இதெல்லாம் ப்ராப்பராக நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் இது வாங்கியிருந்தேன். பட் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணல. க்ராசரி ஷாப்பிங் பொதுவாக வந்து 2 months ஒன்ஸ் இல்லைனா 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் ஷாப் பண்ணிப்போம். ஸோ 1 or 2 வந்து காலியாச்சு அப்படின்னா கீழே இருக்க ஸ்டோர்லேயே ஏதாவது ஒன்று வாங்கிக்கிறது. ஸோ 3 months ஒன்ஸ் போகிறோம் அப்படின்றதுக்காகவே கோதுமை மாவு மட்டும் கொஞ்சம் பல்காக வாங்கிக்கிட்டோம். பிகாஸ் இங்கே வந்துட்டு இட்லி மாவும் அரைக்க முடியாது, நமக்கு இட்லி மாவும் ரெடிமேடாக எங்கேயுமே கிடைக்கல. ஸோ கிரைண்டரும் நான் எடுத்துகிட்டு வராதனால என்னால் அரைச்சிக்க முடியல. எப்போயாவது ரேராக வந்துட்டு நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வந்து அரைச்சி எடுத்துப்பேன் இட்லி மாவு மட்டும். ஸோ அதனால் எங்களுக்கு கோதுமை மாவு தான் அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்குலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பல்காக வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஓகே வீட்டிலே அரைச்சி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நிறைய வாங்குறதால. ஸோ அதனால் ஒரு சில டைம் அம்மா இல்லை அத்தை யாராவது ஒருத்தர் வந்து அரைச்சி வச்சுருந்தாங்கன்னா ஊருக்கு போயிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த டைம் அத்தை வந்து அரைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு 5 kg போல் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்து 2 weeks கிட்ட ஆயிடுச்சு. ஆல்ரெடி இங்கே யூஸ் பண்ணிட்டு இருந்த கோதுமை மாவு கொஞ்சம் இருந்தது. ஸோ அது காலியானதுக்கப்புறம் இதை ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாமேன்னு கவரோட எடுத்து அப்படியே வச்சுட்டேன். ஸோ இப்போ அதையுமே ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. ரீஃபில் பண்ணது போக மீதி இருந்த கோதுமை மாவை அகைன் கவர்ல தான் வைக்கணும். எப்படியும் நைட்டுக்கும் சப்பாத்தி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இதையுமே இப்பவே வந்து சலிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு ஈஸியா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதையுமே சலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் சலிச்சு மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன். பட் ஓகே மாவாவும் தேய்ச்சி வச்சிடலாம் சப்பாத்திக்கு அப்படின்ட்டு. ஸோ நைட்டுக்கான ஒரு மீல் பிளானிங்ல இந்த ஒர்க் வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ப்ரீவியஸ் டே ஷாப் பண்ணிட்டு வந்த திங்ஸ் அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். அதுலேருந்து எதுவுமே வந்து அன்பேக் பண்ணலை. எனக்கு டின்னர் குக் பண்ண வேண்டியது இருந்தது. கிளம்புறதுக்கு முன்னாடி கிரேவி மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். சப்பாத்தி மாவும் ஆஃப்டர்நூனே தேய்ச்சி வச்சுட்டோம். ஸோ அதனால வந்து குக் பண்ணுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அன்பேக் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதை ஓரமாக அப்படியே எடுத்து வச்சுட்டேன்.
ப்ரீவியஸ் டைம் நான் டிமார்ட் போயிருந்தப்ப அந்த டைம் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் டைம். ஸோ அதனால நிறைய ஸ்வீட்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ எல்லாமே எடுக்கணும்னு ஆசையா இருந்தது. பட் ஏதாவது 2 மட்டும் ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு ப்ரௌனி அதுக்கப்புறம் காஜு கட்லி அது மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த டைம் போறப்ப அது 2மே வேண்டாம், வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு டூத் பேடான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டேட்ஸ் புட்டிங் கேக் தான் வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். இது டீ கூட வச்சு சாப்பிடலாம் ஈவினிங் டைம்ல அப்படின்றதுக்காக இதுவுமே ஒன்று எடுத்துக்கிட்டேன். வீட்ல கிராசரி லிஸ்ட் செக் பண்ணும்போது ஒரு 7 to 8 கிராசரி ஐட்டம் மட்டும் எனக்கு தேவைப்படுற மாதிரி இருந்தது. அதுலயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தேவைப்படுறது ஒரு 3 ஐட்டம் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இதுக்காக வந்துட்டு அவ்வளவு தூரம் போகணுமா? நியர்பைல எங்கேயாவது வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. பட் இல்ல போலாம். சும்மா வந்துட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரியாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டேன். நான் மோஸ்டா ஷாப் பண்ணியிருக்க திங்ஸ்ல கண்டிப்பா நீட்ல வராது. வாண்ட்ல மட்டும்தான் வரும். மெயினா ரைஸ் காலி ஆயிடுச்சு. அத ரீசனா சொல்லி மட்டும் தான் அழைச்சிட்டு போயிருந்தேன். வேற எதுவும் இல்லைன்னா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. ரைஸ் வேணுமேன்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பல்கா 15 கேஜி அந்த மாதிரி ரைஸ் பேக் வந்துட்டு இருக்கிறதே இல்ல. லூஸ் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நிறைய கிடைக்குது இல்லையா டிமார்ட்ல. அங்க போயிட்டு எங்களுக்கு 5 to 7 கேஜிஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருவோம். பிகாஸ் எனக்கும் பேபிக்கும் மட்டும்தான் வந்துட்டு ரைஸ் குக் பண்ண போறேன். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து தேவைப்படும் போதெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ரொம்ப கம்மியாவே நாங்க அப்பப்போ தேவைப்படும் போதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். நாங்க ஹஸ்பண்ட் வீட்ல 4 மெம்பர்ஸ் இருந்த வரைக்குமே 25 கேஜி பேக் வந்துட்டு ரைஸ் வாங்குவோம். அதுவே எங்களுக்கு 2 1/2 மந்த் கிட்ட வரும். ஸோ அதனால இங்க வந்து நம்ம பல்கா ஸ்டோர் பண்ணி வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். பூச்சி ஏதாவது வந்துருச்சுன்னா போச்சு அப்படின்றதுக்காக தேவைப்படும் போதெல்லாமே கம்மியா வாங்கிக்கிறது. வெசல் வாஷிங்க்கு இப்போ வரைக்கும் சோப் பார் தான் யூஸ் பண்றேன். லிக்விட் யூஸ் பண்ணதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேக் எடுத்துட்டு வந்தேன். மோஸ்டா நான் வீட்டுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ட்ரையல் பேக் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். இல்லைன்னா கம்மியான குவான்டிட்டியில இது இருக்கோ அது வந்துட்டு யூஸ் பண்ணி பார்ப்பேன். செட் ஆச்சு அப்படின்னா ஓகே, நெக்ஸ்ட் டைம் அதுவே போய்க்கலாம் அப்படின்னு யோசிப்பேன். பட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி செட் ஆச்சு அதிலே போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே ஃபாலோ பண்ணல. இப்போ வரைக்கும் ஒரு ஒரு விஷயமும் கத்துக்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும். ஒரு ஹோம் மேக்கிங்ல இப்போ வரைக்கும் இதுதான் எனக்கு தேவை, இதுதான் நாங்க வாங்குவோம் அந்த மாதிரி எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. ஒரு ஒரு டைமும் நமக்கே நிறைய கன்ஃபியூஷன் ஸ்ட்ரீட் இருக்கும். இந்த டைம் நான் ஒரு விஷயம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் போயிட்டு அதே வாங்காம வேற ஏதாவது புதுசா வந்திருக்கு, அதுலயே வந்துட்டு வேற பிராண்ட்ல இருக்கு அப்படின்னா அது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு தோணும். ஸோ ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு மாதிரி ஃபீல் இருக்கிறதால இப்போ வரைக்கும் ப்ராப்பரா இதுதான் தேவை, இது தேவையில்லை அந்த மாதிரி எந்த ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்லயுமே இல்லை. இது தேவை நம்ம வீட்டுக்கு அப்படின்றது கூட தெரியல. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் கத்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம். கிச்சனுக்கு வாட்டர் நல்லா அப்சர்வ் பண்ற மாதிரி காட்டன் டவல்ஸ் என்கிட்ட சுத்தமா இல்ல. சோ அதனால இதுல ஒரு 3 கிட்ட எடுத்துட்டு வந்திருந்தேன். இதுல கலர் மட்டும் ஓவரா ஒயிட் இருக்க மாதிரி இருந்தது. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிகாஸ் டக்கு டக்குன்னு அழுக்காயிடுமே அப்படின்ற மாதிரி. பட் ஓகே, மத்த கலர்ஸ் கொஞ்சம் வந்து இன்னும் பிரைட் ஒயிட்ல இருந்தது. சோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ஓகேவா இருந்ததால இது மட்டும் எடுத்துக்கிட்டேன். முன்னால எனக்கு இந்த ஹூக் தேவைப்பட்டுச்சு பாத்ரூம்க்கு வெளியில ஹேண்ட் டவல்ஸ் வந்துட்டு ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ யோசிச்சுட்டே இருந்தேன். பட் நான் லிஸ்ட் ரெடி பண்ணும்போது இதை நான் சுத்தமா மறந்துட்டேன். பட் சடனா வந்துட்டு ஷாப் பண்ணும்போது பார்த்ததும் டக்குன்னு எடுத்துட்டேன். இது ஒரு 2 கேஜி கிட்ட நல்லா வெயிட் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ நான் லிஸ்ட்ல இல்லாம எக்ஸ்ட்ரா வாங்கின ஒரு சில திங்ஸ்ல இந்த கிளாஸ் ஐட்டம்ஸுமே ஒண்ணுதான். நான் பிளாஸ்டிக்ல நிறைய இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அது எல்லாமே நல்லா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே கிளாஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. பட் அந்த பிளான் இப்போ இல்ல. ஃபியூச்சர்ல தான் அதை பண்ணணும்னு யோசிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் இப்போ நான் வாங்கியிருக்கிறது எல்லாமே ஆசைக்கு வாங்கினது தான் சொல்லலாம். பிகாஸ் பார்த்ததும் பிடிச்சிருந்தது. ஓகே, ப்ரைஸ் வைஸும் அஃபோர்டபுளா இருக்கு, எடுக்கலாமா வேணாமான்ட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸா இருந்துச்சு. ஓகே எடுக்கலாம், 1 or 2 மட்டும் இப்போதைக்கு எடுக்கலாம். ஒரு ஒரு டைம் வரும்போது கண்டிப்பா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கலாம். பல்கா ஒரே டைம் வாங்கினாதான் ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும், ஒரு மாதிரி கில்ட் இருந்துட்டே இருக்கும். ஸோ ஓகே, 2 இப்போதைக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பெரிய கிளாஸ் ஜார் வந்துட்டு 2, அப்புறம் சின்னதுல ஒரு 3 அந்த மாதிரி வாங்கிட்டேன்.
அதுக்கப்புறம் ஒரு டீ கப் வாங்கியிருந்தேன். செராமிக்ல என்கிட்ட இப்போ வரைக்கும் ஒரே ஒரு டீ கப் இருக்கு. கிளாஸ்ல 2 இருக்கு. அதை நாங்க வந்துட்டு ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து டீ குடிக்கிற டைம்ல அது யூஸ் பண்ணிப்பேன். பட் செராமிக்ல ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கு. ஸோ அது ரீசன் சொல்லியும் இதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதா ப்ராடா இருக்க மாதிரியும் தேவைப்பட்டுச்சு. என்கிட்ட இருக்கிறது நல்ல லென்த்தானது. இன்னொன்னு வந்துட்டு நான் ஒரு டைமும் டிமார்ட் போறப்பெல்லாம் பார்த்துட்டு வச்சுட்டு வர ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு வேண்டாம் ஸ்கிப் பண்ணிட்டே வருவோம் இல்லையா, அதுல இந்த டீ கப் ஒண்ணு. ஸோ வேண்டாம்னு ஒரு டைம் வச்சுட்டே வருவேன். இந்த டைம் ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையவே கன்வின்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வரைக்கும் நான் ப்ராப்பரா ஒரு திங்ஸ் வந்துட்டு செட் பண்ணி காமிக்கவே இல்லை. எந்தெந்த திங்ஸ் ரேண்டமா கையில கிடைக்குதோ அப்படியே எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன். பிகாஸ் நான் வந்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஷாப் பண்ணிட்டு நம்ம அதை வந்து பேக்ல போட்டு எடுத்து கொண்டு வர்றதுதான் ஒரு பெரிய விஷயமே. அதுவும் நாங்க பைக்ல போயிருந்தோம் அப்படின்னு சொல்லால எல்லாமே பேக்ல வந்து நீட்டா வச்சுட்டு வரணும். கிளாஸ் ஜார்லயுமே ஒரு சில திங்ஸ் எல்லாம் உள்ள போட்டு வச்சிருப்பேன். ஸோ அது மாதிரி எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ உள்ள போட்டு வச்சு அப்படியே பேக் பண்ணிட்டு வந்ததால அதை அப்படியே வந்துட்டு அன்பேக் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். கிச்சனுக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்ல கிச்சன் ரேக் அப்புறம் கிச்சன் டவல்ஸ் இது மட்டும் எத்தனை இருந்தாலுமே பத்தாது அப்படின்ற மாதிரி தான் ஃபீலா இருக்கும். ஸோ இந்த டைம் போறப்போ ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பேபிக்கே டெய்லி வியர் ட்ரௌசர்ஸ் கொஞ்சம் டிஷர்ட் அது மாதிரி எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு ட்ரௌசர்ஸ் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா பத்தாம போயிடுது, இல்லைன்னா நல்லா வந்துட்டு ஃபேட் ஆயிடுது. ஸோ அதனால ட்ரௌசர்ஸ் மட்டும் நிறைய இருந்தா நல்லா இருக்கும். அதுலயும் நிறைய கலர்ஸ்ல இருந்ததுன்னா ட்ரெஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு பேர் பண்ணிக்கிறதுக்கு, ஏன்னா மிக்ஸ்டு மேட்சா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் கியூட்டா இருந்தது எல்லாமே எடுத்துக்கிட்டேன். பாய்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது கேர்ள் பேபிக்கு தான் அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் அதுவும் கியூட்டா இருக்கும். அதுவும் குட்டி குட்டியா எடுத்து பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ கியூட்டா தெரியும். ஸோ அப்பதான் நமக்கு கேர்ள் பேபி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நான் ஒரு சில டைம் யோசிப்பேன், ஓகே இந்த ட்ரெஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு, அட்லீஸ்ட் எடுத்துட்டு போயிடலாம், பேபிக்கு நம்ம வந்துட்டு போட்டோ ஷூட் மாதிரி பண்ணலாம் கேர்ள் ட்ரெஸ் போட்டு அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். ஆல்ரெடி அது மாதிரி ஒன்று எடுத்துட்டும் போயிருக்கேன். ஸோ அதனாலே இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் கியூட்டா பார்க்கும்போது அவ்வளோ சூப்பர் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு குழந்தைங்களுக்கு, அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு. பசங்களுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நிறைய வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரே தான் எப்பவுமே, ஒன்னு ட்ரௌசர்ஸ் இருக்கும் இல்லைன்னா பேண்ட். இதை தாண்டி வேற எந்த கலெக்ஷன்ஸும் பெருசா டிஃப்ரெண்டா இருக்காது. கலர்லயுமே நமக்கு ஆல்ரெடி இருக்க கலர்ஸே தான் எடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. பிளாஸ்டிக்ல ஒரு 2 ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். ஒன்னு வந்துட்டு கர்ச்சீஃப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. இது வந்துட்டு ஏதாவது ஃப்ரூட்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது நான் ஸ்டீல்லன்னு நினைச்சேன், பட் இது பிளாஸ்டிக் ரொம்ப வெயிட்லாம் தாங்குற மாதிரி இல்லை. அங்கனே ஒன்று வந்து உடஞ்சிருந்ததையும் பார்த்தேன். ஸோ ஓகே உடஞ்சிட்டா இந்த மாதிரி தான் இருக்கும் போல அப்படின்னு யோசிச்சுட்டு எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சேன். ஓகே ஸ்நாக்ஸ் வந்துட்டு இந்த பேக்கெட்ஸ்ல எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக அதுவுமே ஒன்று எடுத்துக்கிட்டேன். மிட் மார்னிங்ல டீ டைமும் வந்தாச்சு. ஸோ இது கூடவே ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாமேன்னு சொல்லி அன்பேக் பண்ண திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக் ஓப்பன் பண்ணேன். இது வந்து ஸ்வீட், கம்ப்ளீட்டா இதோட டேஸ்ட் பால்கோவா மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதோட கலர் மட்டும் ஒயிட் கலர்ல இல்லை, மற்றபடி டேஸ்ட் கம்ப்ளீட்டா பால்கோவா டேஸ்ட்ல தான் இருந்தது. மேபி அப்படிதான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அது பால்கோவா தான் நான் ஏதோ வேற ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு நினைச்சு எடுத்துட்டு வந்தேன். பட் எனக்கு பால்கோவாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இது ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன். டேட் புட்டிங் கேக்ல ஒரு 2 பீஸ், பேபிக்கு ஒன்று எனக்கு ஒன்று. மோஸ்டா என்னோட டீ டைம்ல பேபிக்கு ஸ்நாக் ஏதாவது கொடுத்து அவங்க சாப்பிட்ற மாதிரி பார்த்துப்பேன். முன்னெல்லாம் அவங்களுக்குமே மில்க் வந்து ஆற்றி கொடுத்துருவேன். ஃபீடிங் பாட்டில் இப்போ ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ அதனால டம்ளர் தான் குடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம டீ குடிக்கும்போது அவங்க டம்ளர்ல கண்டிப்பா கீழே கொட்டிடுவாங்க, அது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா மாறிடும். ஸோ அதனாலே வந்துட்டு இப்போதைக்கு ஸ்நாக் கொடுத்துட்டு ஃப்ரீ டைம்ல அகைன் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுக்கு மில்க் வந்துட்டு ஆற்றி கொடுத்துடலாம். ஸோ அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் டீ வந்துட்டு ரிலாக்ஸ்டா குடிக்கலாம். இந்த ஸ்வீட் பாக்ஸஸ்மே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஒரு சில பாக்ஸஸ் வந்துட்டு இருக்கும் ரொம்ப லூஸ் மெட்டீரியலா இருக்கும், பட் இது நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டர்டியா அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா ஸ்ட்ராங் மெட்டீரியலா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா வந்து 1 or 2 டைம்ஸ் நம்மளும் ஏதாவது ரீயூசபிளுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். பாய்.